வணக்கம் மக்களே. இன்னைக்கு சனிக்கிழமை காலையில் 6 o'clockலாம் நம்மளுடைய வாலண்டியரிங் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எழில்வனத்துக்கு வந்தாச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து அடுத்த 2 மாதத்துக்கு தேவையான மரக்கன்றுகள் நடுறதுக்கு தேவையான குழிகளை சீரமைக்கிற இல்லை குழிகளை தயார்படுத்துகிற ஒர்க்ஸை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். குழி எடுத்தாச்சு. குழி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல இன்னும் நல்லா சத்தான ஒரு ஆக்சுவலாக சத்தான மண்ணு கிடையாது. அந்த மண்ணை இன்னும் சத்தா ஆக்குறதுக்கான வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எருக்கஞ்செடி. எழில்வனம் பக்கத்தில் இருக்கிற சாலைகளுடைய ஓரத்தில் இருந்த எருக்கஞ்செடியை கட் பண்ணி நம்ம இப்போ வச்சுருக்கோம். ஸோ எதுக்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீன்வைல் இப்போ பாருங்கள், இங்கே உரம்லாம் கூட கொட்டி வச்சுருக்கோம் இப்போது. ஸோ இந்த குழியை சுற்றி உரம் கொட்டி வச்சுருக்கோம். அந்த உரத்தை எடுத்துகிட்டு வர்றது யாருன்னா இன்றைக்கி நம்மளுடைய பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி அப்படியே உரத்தை இது சுற்றி கொட்டிடுங்க. இங்கே இங்கே ஓகே, தேங்க்யூ பிரியதர்ஷினி. ஓகே, ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ உரத்தை ஃபுல்லாக இப்போ கொட்டி வச்சுருக்கோம். ஒரு அன்னக்கூட சைஸில் இருக்கிற உரம். ஸோ இப்போது இது வந்து சத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் மோஸ்ட்டாகவே நம்ம இங்கே மரங்கள் நடுறதுக்கு, ஸோ இந்த பகுதிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது ரொம்ப கடினமான பகுதி, உப்பு மண் பகுதி மாதிரி இருக்கும் இது. ஸோ இந்த பகுதியில் மரம் நடுறதுக்கு இந்த எருக்கஞ்செடி இலெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோன்னா கட் பண்ணி இந்த மண்ணோட நம்ம கலப்போம். ஸோ இந்த மண்ணோட சேர்த்து இந்த எருக்கஞ்செடி, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இலைகள், இது தவிர மற்ற இலைகள், அப்புறம் உரம், இதெல்லாம் கலந்து தான் வந்து நம்ம குழியில் நிரப்புகிறோம். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இதோ எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி போட்டு நிரப்பி நம்ம கலந்து நம்ம பண்ணாதான் ஓரளவுக்கு இங்கே மண் ஓரளவுக்கு சத்தான மண்ணாக மாறும். மோர் தென் 1 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு. நம்ம வாலண்டியர்ஸுமே அங்கேருந்து உரம் எடுத்து வரதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் 300 மீட்டர்ஸ் நடக்க வேண்டியது இருக்குது. ஸோ செம்ம டஃப்பாக இருக்குது. என்னென்னா ஒரே நல்ல விஷயம், வெதர் நம்மளுக்கு இப்போது கை கொடுக்குது. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 13 குழிகளாவது மரக்கன்றுகள் நடுவதற்கு ஏதுவாக நம்ம வந்து பக்கவாக செட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. இப்போதைக்கு ஒரு 3-4 முடிச்சிட்டோம். செம்ம டயர்டாக இருக்குது. இன்னும் நேரத்தில் முடிச்சிடணும். பார்ப்போம். இப்போது சந்தியா வந்துட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கான உரம் எடுக்கிற ஒர்க் வந்து முடிஞ்சுது. அங்கே இன்னொரு வாலண்டியர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடிப்பாங்க. இப்போது ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சுது. ஒரு 13 பிட்ஸ்க்கு உரம் அப்புறம் தழைகள்லாம் கலந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ட்ரிப் இரிகேஷன் செட்டப்பை நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிட்டோம். இப்போ என்ன ஒன்றா தண்ணி பட்டு மறுபடியும் கொஞ்சம் அது கீழே இறங்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற சாயில் அண்ட் மேன்யூரை மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இந்த குழியில் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் குழிகள் இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி சாயங்காலமோ இல்லை நாளைக்கோ அதை பார்த்துக்கலாம். ஹாய் பிரியதர்ஷினி. ஹாய் சந்தியா. ஓகே, இன்றைக்கி என்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணீங்க, எப்படி இருந்தது? பிரியதர்ஷினிட்ட கேட்போம் முதல்ல. தர்ஷினி, எத்தனை மணிக்கு வந்தீங்க? என்னெல்லாம் ஒர்க்ஸ்லாம் பண்ணீங்க இன்றைக்கி? 6 o'clock வந்தோம். அப்புறம் நர்சி செடிக்கெல்லாம் வந்து தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் எருங்கு செடியை எடுத்துட்டு வந்து குழியில் போட்டிங்களா? அப்புறம் உரம் எடுத்து வந்தீங்களே. அப்புறம் டயர்டாக ஆகிட்டு படுத்துட்டீங்க. ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா? கஷ்டமாக இருந்தது, ஆனால் ஜாலியாக இருந்ததா? குட். நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு எத்தனை மணிக்கு? இல்லை கொஞ்சம் 5:30க்கு வந்துடலாம். வந்தோன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்து சந்தியாட்ட கேட்போம். சந்தியா, ஒர்க்ஸ் எப்படி இருந்தது? இன்னைக்கு பிரியதர்ஷினி பண்ண அதே ஒர்க் தானே. ஸோ அங்கே வந்து உரம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து கொட்டினோம். ஆல்மோஸ்ட் 12-13 பக்கெட் நம்ம வந்து இது பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த செடியில் எருக்கம்பூ செடி வந்து நம்ம மல்ச்சிங்காக இன்றைக்கி எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 லேயர் வந்து அது ஃபர்டைலாக ஆக்குறதுக்கு நம்ம பண்ணி பிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு பிளான்டேஷன். ஓகே, தேங்க்யூ சந்தியா. தேங்க்யூ தர்ஷினி. நெக்ஸ்ட் வாலண்டியரில் சந்திப்போம்.